ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வரப்போற அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது. இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு. இந்த செய்திகள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்களா யாரெல்லாம் கிளம்புறங்க போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிங்க, போட்டியாளர்கள் லிஸ்ட் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சீசன் பிக் பாஸுக்கான கடைசி ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சு. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க கிட்ட ரிவ்யூ அப்படிங்கிற பேர்ல பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க. பேட்டி கொடுக்கறவங்கள பொறுத்தளவுல படத்துல இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இதுதான் ப்ரோமோவே இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு மொக்க ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல கருத்துக்களை போட்டிருந்தீங்க. நானுமே அந்த ப்ரோமோவை பத்தி ரிவ்யூ எதுவுமே போடல. ரிவ்யூ பண்ற அளவுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லங்க, அதுல செம கண்டென்ட் இருந்துச்சு. அதாவது கடந்த 3 சீசனா 6, 7, 8 இந்த 3 சீசன்லயுமே ரிவ்யூவர் அப்படிங்கிற போர்வையில பிஆர் டீம் நிறைய களமிறங்கிட்டாங்க. போன சீசன்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமரன் தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள போய் வீடியோ கேட்டீங்க அப்படின்னா முத்துக்குமரன் பண்ணது தப்பு, சௌந்தர்யா தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்படி பல பேர் பல பேருக்கு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களான நீங்க தான் பார்த்து உஷாரா இருந்துக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த ப்ரோமோ எனக்கு பட்டுச்சு. ஆமாங்க, இப்பெல்லாம் பிக் பாஸ் ரிவ்யூன்னு கிடையாது. சினிமா ரிவ்யூயா இருக்கட்டும், அரசியல் செய்தியா இருக்கட்டும், எல்லாமே பணத்தை வாங்கிட்டு ஒன் சைடா பேச தொடங்கிடுறாங்க. யாரு நல்லா விளையாடுறா, யாரு நல்லவன் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. பணம் கிடைக்குதா, கண்மூடித்தனமா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. போன சீசன்ல கூட சௌந்தர்யா என்னத்தை கிழிச்சாங்க? எதுவுமே பண்ணல. அடுத்தவங்கள மார்க் பண்ணாங்க, இரிட்டேட் பண்ணாங்க, வாடா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சண்டைக்கு இழுத்தாங்க. இதை தவிர சௌந்தர்யா எதுவுமே பண்ணல. இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த சீசன்லயாவது இப்படி காசு வாங்கிட்டு எந்த திறமையும் இல்லாத ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம இருங்க அப்படிங்கறது அந்த ப்ரோமோவோட மீனிங்கா எனக்கு பட்டுச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சீசன்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். அதாவது இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவுல பல சர்ச்சை பிரபலங்கள் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல பேசியே வம்புழுக்கிற சில பேரோட பேர்லாம் இருக்குது. எப்பா இவங்களெல்லாம் பிக் பாஸுக்குள்ள விடணும் பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற முதல் போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் திவாகர் தாங்க. அதாவது அழுகி போன தர்பூசணி, நான் ஒரு நடிப்பு அரக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சைக்கோ அப்படின்னே சொல்லலாம். இவனெல்லாம் எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல இப்படி ஒரு கான்ட்ரோவர்சியை கிளப்புறவன உள்ள தூக்கி போட்டாதான் ஸ்டார்டிங்லயே பிக் பாஸ் ஃபயரா போகும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா டாக்டர் திவாகரை பொறுத்தளவுல சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பல நடிகர்களை டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சூரிய ரொம்பவே கீழ்த்தரமா பேசி இருக்கான். அது மட்டும் இல்லாம சூர்யாவை விட நான் தான் சிறப்பா நடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்கான். இப்படி ஒரு கிறுக்கன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா முதல் வாரமே பல சர்ச்சைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிருக்காங்க. அவனுக்கு டிஆர்பி எகிரும், நமக்கு தலைவலியில வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. என்னதான் இருந்தாலும் திவாகர் இந்த சீசன்ல உள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிற சர்ச்சை பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா தாங்க. இவங்களை பொறுத்தளவுல பலூனக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரசிகர்கள் இவங்களை செல்லமா அழைக்கிறாங்க. இவங்களும் கான்ட்ரோவர்சிக்கு பெயர் போனவங்க தான். இவங்களும் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிற சர்ச்சை பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதி. சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற எல்லாருக்குமே விஜய் பார்வதி யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இவங்களை பொறுத்தளவுல இவங்களுமே பல கான்ட்ரோவர்சியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிளப்புவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அதனாலதான் இவங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடுறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிற சர்ச்சை பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சோபனா. என்னப்பா இந்த அக்காவும் உள்ள இருக்கிறாங்களா அப்படின்னா சர்ச்சைக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கும். அந்த அளவு விஜய் சோபனாவை பொறுத்தளவுல பல பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு வெளியே இருந்து பிஆர் வேலை பார்த்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். முதல்ல சொன்ன இந்த 4 பேருமே காமன் கேட்டகரியில உள்ள வர்றாங்க. இவங்கெல்லாம் காமனர்னு சொன்னா என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. பல சர்ச்சைகள் கிளப்பின பிரபலங்கள் எப்படி காமனர் ஆனாங்க அப்படிங்கறது நமக்கு புரியல. அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே கடந்த சீசன்ல கலந்துகிட்ட போட்டியாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. அந்த வகையிலையும் இந்த சீசனை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 6 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 5வது போட்டியாளரா ஃபரினா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இவங்களை பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நடிச்சிருக்காங்க. அதே சீரியல்ல ஹீரோயினா
பண்ணவங்க 7வது சீசன்ல கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரியே ஹீரோவா நடிச்ச அருண் பிரசாத் வந்து போன சீசன்ல கலந்துக்கிட்டாரு. அந்த வகையில இந்த சீசன்ல ஃபரீனா கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு தாங்க. இவரை பொறுத்தளவுல தெண்டல் வந்து என்னை தொடும் சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அதே சீரியல்ல ஹீரோயினா பண்ண பவித்ரா ஜனனி வந்து போன சீசன்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல வினோத் பாபு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வினோத் பாபுவை பொறுத்தளவுல செம டேலண்டான பர்சன் தான். சூப்பரா நடிப்பாரு, மிமிக்ரி பண்ணுவாரு, பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசன்ல வினோத் பாபு செமையா கலக்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 7வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நக்ஷத்ரா நாகேஷ். இவங்களை பொறுத்தளவுல தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அதே சீரியல்ல ஹீரோவை பண்ண தீபக் வந்து போன சீசன்ல கலக்குன்னு கலக்குனாரு. இந்த சீசன்ல நக்ஷத்ரா நாகேஷ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 8வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாடினி தான். இவங்களை பொறுத்தளவுல ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல செமையா சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, போன சீசன்ல வந்து கலந்துகிட்ட ராணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 9வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேஹா மோகன். இவங்களை பொறுத்தளவுல பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதே சீரியல்ல நடிச்ச விஷால் வந்து போன சீசன்ல கலந்துகிட்டாரு. இந்த சீசன்ல நேஹா கலந்துக்க போறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 10வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தியா வினோலின். இவங்களை பொறுத்தளவுல டான்சர், அதாவது எல்லா சீசன்லயுமே ஒரு டான்சர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல சாண்டி மாஸ்டரோட குடும்ப உறுப்பினரான சிந்தியா வினோலின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 11வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் குமார் தாங்க. இவரை பொறுத்தளவுல குக் வித் கோமால்ல கலந்துகிட்டு கலக்குன்னு கலக்குனாரு. கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் பாயா வலம் வந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு படம் பண்ணாரு. அந்த பட ப்ரமோஷன்ல இவர் பேசின வார்த்தைகளால இவர் ஒரு ஆணவம் பிடிச்சவருப்பா, ஹெட்வெயிட் பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கினாரு. நான் அப்படிப்பட்டவெல்லாம் இல்லப்பா, நான் நல்லவன் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே இந்த சீசன்ல அஸ்வின் குமார் கலந்துக்க போறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல அஸ்வினுக்கு ஜோடியாவும் ஒரு நபர் உள்ள வராங்களாங்க. அதாவது அஸ்வின் நடிச்ச படத்துல அவங்களுக்கு ஜோடியா நடிச்ச தேஜு அஸ்வின் வந்து 12வது போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அதாவது அஸ்வின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல ஒரு காதல் கண்டென்ட் இருக்குப்பா, அஸ்வின் தான் அதுல காதல் கண்டென்ட்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதற்கிணங்க இந்த சீசன்ல அஸ்வினுக்கு ஜோடியா அஸ்வினி கலக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 13வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தாங்க. இவரை பொறுத்தளவுல குக் வித் கோமால்ல கலந்துகிட்டு கலக்குன்னு கலக்குனாரு. அவர் எவிக்ட் ஆகும் போதே இந்த சீசன்ல உமர் இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவருமே இந்த சீசன்ல கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 14வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன். இவங்களை பொறுத்தளவுல இவங்க ஒரு மாடல். அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல ரொம்பவே முக்கியமான கேரக்டர் பல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சை பிரபலம் சுசித்ராவோட எக்ஸ் கணவரின் 2வது மனைவி. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்கன்னா இவங்களால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்ச்சைகள் வெடிக்குதோ இல்லையோ, சுசித்ராவால பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே பல சர்ச்சைகள் வெடிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 15வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன். இவரை பொறுத்தளவுல இவருமே ஒரு சீரியல் ஆக்டர் தான், பல சீரியல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையோட டைட்டில் வின்னர். கண்டிப்பா பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் பின்னி பெடல் எடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்தளவுல ஹீரோ வில்லன் கான்செப்ட்ல தான் போக போகுது அப்படிங்கறது தான் எதிர்பார்ப்பா இருக்குது. அந்த வகையில புவியரசன் வந்து ஹீரோவா இருக்க போறாரா இல்லனா வில்லனா இருக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 16வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபானா தாங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுமே பல சீரியல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடந்துகிட்டு இருக்கிற குக் வித் கோமாளி சீசன் 6ல ஒரு போட்டியாளராக கலந்துகிட்டு இருக்காங்க. ஃபைனல் வர வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபைனல் வரதுக்கு வாய்ப்பே இல்லப்பா, சேனல் தான் சபானாவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க, இல்லன்னா இவங்கெல்லாம் ஃபைனலுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி இப்பவே சபானாவால பல சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம சபானாவுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில சபானா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே சபானாவை இந்த சீசன்ல உள்ள அனுப்புறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 17வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜவேலு. இவரை பொறுத்தளவுல KPOல கலந்துகிட்டு கலக்கி இருக்காரு. ஸ்டாண்ட் அப் காமெடியன், விஜே. அது மட்டும் இல்லாம இவருமே சீரியல்லாம் நடிச்சிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராஜவேலு என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 18வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரியா ராமன். அதாவது எல்லா சீசன்லயுமே
ஒரு சீனியர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும். அதாவது இலசுகள் தவறு பண்ணும் போது பெரியவங்க வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு வயசானவங்களும் உள்ள போடுவாங்க. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல போன சீசன்ல கலந்துகிட்ட ரஞ்சித்தோட மனைவி பிரியா ராமன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 19வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் காந்தி. இவரை பொறுத்தளவுல ஒரு டைரக்டர், முன்னாள் நடிகர், அதாவது ரேகா, சேரன் இந்த கேட்டகரியில இந்த சீசன்ல பிரவீன் காந்தியை உள்ள அனுப்புறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 20வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சித்து. இவரை பொறுத்தளவுல இவருமே ஒரு சீரியல் ஆக்டர் தான். அது மட்டும் இல்லாம சீரியல் ரசிகர்களோட ஃபேவரட் ஹீரோ, சின்னத்திரை தளபதிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்ய போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவுல பெருசா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சொன்ன 4 பேரை சொல்லலாம். சமூக வலைதளங்கள்ல சர்ச்சைகளை கிளப்புற பிரபலங்கள், அதாவது திவாகர், அரோரா, விஜய் பார்வதி, விஜய் சோபனா, இவங்க 4 பேருமே சகுனி வேலைகளை செமையா பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல ஹீரோ வில்லன் கான்செப்டா இந்த சீசன் போச்சு அப்படின்னா உமர், வினோத் பாபு, புவியரசன், அஸ்வின், சித்து இந்த 5 பேருக்கு இடையிலையும் தான் போட்டி இருக்கும் அப்படிங்கறது தான் எதிர்பார்ப்பா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்பனாதான் இந்த வீடியோ கூட 4 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அதே மாதிரியே இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.